அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கிளியரான்னு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மீட்டிங் ஜாயின் ஆகியிருக்கிற எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். வெல்கம் யூ ஆல். நான் ஃபிரோசா ஜிஃப்ரி, அபெக்ஸ் அவுராவில் பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் டைட்டிலில் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ரைட். இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற ஆக்களில் நியூ ஜாயினர்ஸ் இருக்கீங்களா? ஒருக்கா சேட்டில் போடுங்க பார்ப்போம். ஓகே, ஒரு ஆள் போட்டிருக்கிறேன். ரைட். அஸ்மினா நிஷா. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அபெக்ஸ் அவுராட இன்கம் பிளான். சரியா? இன்கம் பிளான் எப்படி நம்ம அபெக்ஸ் அவுராவில் சேலரி வந்து நமக்கு சேலரி எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிற விஷயம் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் ஒரு சின்ன தோட்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம இன்கம்ண்டா ஒரு பணம் தானே, அந்த வருமானத்தை பத்தி பார்க்கறதுக்கு முதல் பணம் சம்பந்தமான சில தோட்ஸ்களை பார்த்துட்டு போவோம். அதுல பார்த்தோம்னா பாருங்க, நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். மணி இஸ் நாட் எவ்ரி திங், பட் எவ்ரி திங் நீட்ஸ் மணி. உண்மைக்கு பணம் தான் எல்லாம் இல்லைன்னு. பணம் பணம் வந்து ஓடுறன்னு சொன்னாலும் பணம் தான் எல்லாம் வந்து இல்லை. ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆஹ் அந்த எல்லாம் என்னத்தை எடுத்தோம்னு சொன்னாலும் அந்த பணம் பணம் தேவையா இருக்கும் நமக்கு. அப்ப எவ்ரி திங் நீட்ஸ் மணி. எல்லாமே பணத்தை தேவையுடைய ஒன்றாகத்தானே காணப்படுது. இப்ப காலையில நம்ம எழும்பி குடிக்கிற தண்ணியில தொடங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட லைஃப் எதை எடுத்தாலுமே பணம் பணம் என்று சொல்லித்தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பணம்ங்கிறது நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நாம தேட வேண்டிய ஒன்றாகத்தான் இந்த பணம் காணப்படுது. இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன என்ன ஒரே காசு காசுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற காசு தானா அப்படின்னு பேசுவாங்க. ஆனா பாருங்க, இதுல போட்டிருக்க மேன் வித்தவுட் மணி இஸ் அ மேன் வித்தவுட் அ வாய்ஸ். இது மிச்ச முக்கியம். இதுல நிறைய பேர் நம்மளோட லைஃப்ல அனுபவிச்சிருப்போம். அதே நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய அறிவுகள் இருக்கும், நமக்கு நல்ல நம்ம சொல்ற விஷயங்கள் நல்லதா இருக்கும். ஆனா அதுக்கு சொல்றாங்க என்னன்னு சொன்னா, you could be in the wisest person in the room, but if your pocket are empty, no one listen. சரி, நீங்க எவ்வளவு அறிவாளியான ஒரு மனிதனா ஒரு அறையில நீங்க இருந்தாலும் உங்களோட பொக்கெட் வந்து எம்டி ஆயிருக்குமாக இருந்தா அங்க இருக்கிற யாருமே உங்களை லிசன் பண்ண மாட்டாங்க. அந்த பணம் தான், பணம் இல்லாத ஒருவன் வந்து ஒரு வாய்ஸ், ஒரு குரல் இல்லாத ஒரு ஆள் மாதிரி சொல்லப்படுது. உண்மைக்கு இது 100% இந்த உலகத்துல அப்படித்தான் காணப்படுது. என்ன, நம்ம நம்மட லைஃப்ல நிறைய பேர் இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு சபைக்கு நம்ம போற நேரம் அந்த பணம் இருக்கிறவங்கள அந்த சபையில நடத்துற விதமும் பணம் இல்லாதவங்கள சபையில நடத்துற விதத்தையும் நம்ம பார்த்திருப்போம். என்ன, சில உறவுகள் கூட பணத்துக்காகவே பணத்தை வச்சு மதிப்பிடுறதா கூட இருப்பாங்க. இப்படி பணம்ங்கிறது வந்து நம்மட லைஃபை வந்து ஒரு ஆதிக்கம் செய்யறோண்டா தான் காணப்படுது. Fix your finance because money fights many battles and helps you more than you think. அதாவது இப்ப நம்மட ஃபினான்ஸ், நம்மட அந்த பண இருப்பை வந்து நம்ம என்ன செய்யணும்டா, நல்ல ஒரு பலமுள்ளதா நம்ம மாற்றிக்கொள்ளணும்.
சரியா? இப்ப ஏனெண்டா நம்ம இதுல சொல்லுது பெட்டல்ஸ்ங்கிறது போர், யுத்தம்ன்னு சொல்லுவோமே. நம்ம வாழ்க்கையில சந்திக்க போற எல்லா தடைகள், சவால்களுக்கும் இந்த பணம் வந்து அத என்ன செய்யும்? அதோட போராடும். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம இந்த பணம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஆனா நம்மட மைண்ட்ல இருக்க வேண்டியது பணம் தான் எல்லாம்ங்கிற மைண்ட் நமக்கு இருக்கப்படாது. ஆனா பணம் தேவைங்கிற மைண்ட் நமக்கு இருக்கலாம். இப்ப நிறைய பேர் இப்ப இஸ்லாமிக் தோட்ஸ்ல கூட ஒரு சிலர் பிழையான கருத்துக்களை சொல்றது. இப்ப நம்ம ஒரு இப்படி இன்கம் இப்படி எல்லாம் எடுக்கலாம், இவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம், இதுல ஜாயின் ஆகுங்க, என்ன ஒரே காசு காசுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்றைக்கு மௌத்தா இன்னும் இன்னும் இருக்கிற நம்ம நாளைக்கு இல்லை நமக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமும் சரி வேத மார்க்கங்களும் சரி பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. என்ன இதுல நான் இந்த மீட்டிங்காக தேடினதுல ஒரு அழகான ஒரு இது ஒன்று கிடைச்சிச்சு. இது வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஒரு வசனமாக அவங்களோட ஹதீஸாக சொல்லப்படுது. இட்ஸ் அ ஃபார் பெட்டர் ஃபார் யூ டேக் யுவர் ரோப் கோ டு த மவுண்டேன். சரியா? இது மிச்சம் என்னன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கயிறுண்டு எடுத்துட்டு நீங்க மலைக்கு போங்க. சரியா? அவங்க அவங்க அந்த மலைக்கு போயாவது கட் சம் ஃபயர்வுட், சில விறகுகளை வெட்டுங்க, கேரி இட் ஆன் யுவர் பேக், உங்களோட பேக் அந்த கவுரில் கட்டி எடுத்துட்டு நீங்க உங்களோட பேக் முதுகுல சுமந்து கொண்டு வந்து and sell it and save your face then begging from people whether they give you or refuse. நீங்க ஒரு மனிதனுக்கிட்ட பெக்கிங்னு சொன்னா என்னது பிச்சை எடுக்கிற என்ன இரவல் கேட்கறது, இறங்குறது. ஒரு மனிதன் ஒரு தேவைக்காக போய் காசு தாங்க என்று சொல்லி நீங்க கேட்கறது, அது அந்த மனிதன் விரும்பி தரலாம் அல்லது விரும்பாம இருக்கலாம், மறுக்கலாம். அப்படி இருக்கிறத விட நீங்க ஒரு கயிறு எடுத்துட்டு போய் விறக வெட்டி நீங்க வித்து பணத்தை சம்பாதிக்கிறது மிகச்சிறந்ததா இருக்கும்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் பணம் சம்பாதிக்கிறத கட்டாயப்படுத்துது. இறுதி காலத்துல உங்களோட பிள்ளைகளை இன்னொருத்தட்ட கையேந்திர மாதிரி விட்டுட்டு போய்த்திராதீங்கன்னு கூட சொல்லியிருக்குது. ஆனா அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை நம்ம நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்கிறோமா, கெட்ட விஷயங்களுக்காக செலவழிக்கிறோமா, இல்ல சேமிச்சு 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 பணம் பணம் என்று திரியறமாங்கிறதுலதான் நம்மட வெற்றியும் தோல்வியும் இருக்கே தவிர பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது கட்டாயமான ஒன்றாகத்தான் காணப்படுது. ஸோ எல்லாரும் நம்மட மைண்டை முதல் சேஞ்ச் பண்ணணும். எப்படியோ இந்த உலகத்துல நம்ம இன்றைக்கு இந்த கணம் இருந்தாலும் இந்த கணம் வாழ்றதுக்காக நம்ம போராடணும். ஸோ இந்த போராட்டத்துக்கு பணம்ங்கிற ஒன்று முக்கியமாக இருக்கிறபடியால நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான சிறந்த வழிகளை தேடக்கூடியவராக்களாக தான் நம்ம இருக்கணும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெஸ்டான ஒரு வே வந்து நம்மளோட அபெக்ஸ் சௌரா. அபெக்ஸ் சௌரால இருக்கிற இன்கம் பிளானை ரேபிட் ரெவென்யூ பிளான்னு சொல்ற, அதாவது மிக விரைவான பணம் வருமானத்தை தரக்கூடிய ஒரு இன்கம் பிளான். அந்த இன்கம் பிளானை பத்தி பாக்குறதுக்கு தான் நாம வந்திருக்கிறோம். எல்லாரும் ரெடியா பாப்போமா என்ன மாதிரி நமக்கு இந்த அபெக்ஸ் சௌரால வந்து நமக்கு இன்கம் வரப்போகுதுங்கிறத. இன்ட்ரெஸ்டிங்கான மிகவும் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத விட மிச்சம் மிச்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளான் தான் இந்த இன்கம் பிளான். சரியா? இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப நிறைய கம்பெனிகள் இருக்குது. இப்ப போட்டிக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, அபெக்ஸ் சௌரா மாதிரி மார்க்கெட்டிங் செய்யற கம்பெனிகள்ல நிறைய போட்டிக்கு இருக்குது. அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நீங்க 50,000க்கு ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5,000 ரூபாயோட திங்ஸ் ஃப்ரீ, டிஸ்கவுண்ட், அப்படிதான் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அபெக்ஸ் சௌராவில் இப்படியான ஆஃபர்ஸ் வரல. ஏனென்று சொன்னா அபெக்ஸ் சௌராவில் கிடைக்கிற வருமானம் வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்பெனி ஓனர் வார வருமானத்துல இருந்து ஒரு கூடுதல் பெர்சன்டேஜ் வருமானத்தை ஒரு சலரியாக நமக்கு தந்துட்டு இன்னும் நம்ம அந்த ஆஃபர் தாரத்துக்கு அங்க வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. ஆஃபரை நினைச்சு கூட பார்க்க தேவையில்லாத அளவுக்கான ஒரு பெஸ்டான இன்கம் தான் இந்த அபெக்ஸ் சௌரா இன்கமால வர. ஸோ அதை நாம எல்லாருமே விளங்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அபெக்ஸ் சௌராட இன்கம் பிளான். அபெக்ஸ் சௌராவில் நாம ஜாயின் ஆனதுல இருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் என்று பார்த்தோம்னு சொன்னா 2 வழியில ஏர்ன் பண்ணலாம். ஒன்று டிரெக்ட் செல்லிங், ரெண்டாவது வந்து சேல்ஸ் கமிஷன். சரியா? நம்ம நடத்துற சேல்ஸுக்கான கமிஷன்ஸ் மூலமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அபெக்ஸ் சௌரா வந்து
சேல்ஸ் செய்யற ஒரு சேல்ஸ் மூலமா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய நிறுவனமே தவிர ஆட்களை சேமிக்கிறது, ஆட்களை சேர்க்கிறது, ஆட்கள் மூலமா அவங்கள்ட்ட பணம் வசூலிக்கிறது, அதன் மூலமா இன்கம் ஏர்ன் பண்ற ஒரு கம்பெனி இல்ல. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் வழங்கணும். ரைட். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இதுல முதலாவது நான் சொல்லியிருந்தேன் டிரெக்ட் செல்லிங். இப்போ டிரெக்ட் செல்லிங் என்று சொல்ற நேரம் நேரடியா நம்ம விற்பனை செய்யறது. என்ன, நம்ம எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுகளோ டிவியில போடுறல்ல, கடைகளுக்கு லொரியா திங்ஸ் இறக்குறல்ல, நம்ம நேரடியா நம்மளோட கஸ்டமர்ஸை அணுகி அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அவங்கள்ட்ட இந்த ஒரு உன்னதமான இந்த உற்பத்திகளை கொண்டு போய் செல்றதன் மூலமா டிரெக்டா நம்ம சேல் பண்ணுவோம். இப்ப அபெக்ஸ் அவரால் நிறைய ப்ராடக்ட்ஸ் காணப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன், ஆக குறைய இருக்கிறது ஒரு ஹேண்ட் வாஷ். அதை நம்ம சேல்ஸ் பண்ற மூலமா 50 ரூபாய் நம்ம டைரக்ட் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு இங்கினி மில்க்கு நம்ம சேல்ஸ் பண்ற மூலமா 360 ரூபாய் நம்ம சேல்ஸ் ப்ராஃபிட் எடுக்கலாம். ரெஷியோ ஆயிலுக்கு 250 ரூபாய். ஆக கூட ஹை பிரைஸ்ல இருக்கிறது நம்மட ஸ்பைருலினா சப்ளிமெண்ட். அதை நம்ம சேல்ஸ் பண்ற மூலமா 1140 ரூபாய் நம்ம டைரக்ட் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபுட் அந்த என்னது சப்ளிமெண்ட், மில்க் ஐட்டம்ஸ் இதுகள் இல்லாம ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி மாலை மாதிரி அணிஞ்சு கொள்ற குவாண்டம் பெண்டன்ட்னு சொல்ற அதுதான் ஆக ஹை லெவல் நமக்கு ப்ராஃபிட் தாரது. 1900 நம்ம அதுல டைரக்ட் செல்லிங் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்க ஜாயின் ஆகி நீங்க போடுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் நேரடியான வருமானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது முதலாவது நம்ம அபெக்ஸ் அவராவில் கிடைக்கிற முதலாவது நேரடியான நமக்கு விற்பனை மூலமா கிடைக்கிற வருமானம். இதை நம்ம பிரைமரி இன்கம் என்று சொல்லுவோம். அடுத்தது சேல்ஸ் கமிஷன். சரியா, சேல்ஸ் கமிஷனுங்கிறது சேல்ஸ் கமிஷன் என்று சொல்றது நம்ம விற்பனை செய்யற எல்லாம், அது ஒன்று நம்ம சொந்த தேவைக்கு எடுக்கிற பொருட்களா இருக்கலாம், அல்லது நாம தனியா நின்று சேல்ஸ் பண்ற பொருட்களா இருக்கலாம், அல்லது டீம் ஒர்க் நம்ம நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்து அவங்க செய்யற சேல்ஸா இருக்கலாம். அந்த எல்லா சேல்ஸுக்குமாக கம்பெனியால நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். இது ஒரு அடுத்த கட்டமான வருமானம் அபெக்ஸ் அவராவில் நமக்கு கிடைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஏன் இந்த டீம் ஒர்க், சரியா, நம்ம நார்மலா நம்ம ப்ராடக்டை வித்து நம்ம சேல்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தானே, சேல்ஸ் கமிஷன். ஏன் நம்ம இந்த டீம் ஒர்க் செய்யணும் என்றா, முதலாவது இந்த கம்பெனியோட நோக்கமே இந்த ப்ராடக்ட் இந்த அந்த அபெக்ஸ் அவரா ப்ராடக்டை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெஸ்டான ப்ராடக்ட். இப்படியான ப்ராடக்ட்டுகளை வந்து இயற்கையான முறையில மக்களை ஹீல் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுகளை கொண்டு போய் சேர்க்கணும், என நிறைய மக்கள்கிட்ட போகணும். ஸோ முதலாவது நோக்கம் கெட் பீப்புள். நம்ம நிறைய மக்கள் எடுக்கணுமாக இருந்தா நம்மளோட குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து நம்ம எனக்கு எந்த ஃபேமிலியா எந்த ஃப்ரெண்ட்ஸும் தான் தெரியும். ஸோ எனக்கு வெளியூர்ல இருக்கிற ஆட்களையெல்லாம் தெரியாது. ஸோ நான் என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் செய்யற மூலமா நான் நிறைய மக்களை இந்த அபெக்ஸ் அவரா கம்பெனிகளை கொண்டு வரலாம். மக்களை கஸ்டமரா கொண்டு வர மூலமாக அவங்கள இருந்து கஸ்டமர்ஸ்களை உருவாக்குறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா நம்ம லீடர் அவங்களையும் இந்த பிஸ்னஸை செய்ய வச்சு லீடர்ஸ்களை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். அந்த லீடரை உருவாக்குனதுல இருந்து இப்ப லீடர் டு லீடர், ஒரு லீடர்ல இருந்து அடுத்த லீடருக்கு நம்ம இந்த ஒர்க்கை நம்ம என்ன செய்யறோம், கடத்துறோம். இதுதான் இந்த அபெக்ஸ் அவரோட முன்னுதாரணமான ஒரு மெத்தட். சாரியா, ஆகவே இந்த அபெக்ஸ் அவரா அந்த கம்பெனியோட நோக்கமே வந்து இப்படித்தான் இருக்கு. நிறைய மக்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ்களை கொண்டு போய் சேர்க்கிறதும், மக்களுக்காக நம்ம தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய தலைவர்களை நிறைய அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுக்கறதும் தான் இந்த டீம் ஒர்க்ட நோக்கமா இருக்கு. அடுத்த சில பெனிஃபிட்ஸ் நன்மைகளை பார்த்தோம்னா, இப்ப நான் கடைக்கு போய் ஒரு பால்மா பாக்கெட் வாங்குறேன், சரியா, ஒரு பால்மா பாக்கெட் நான் வாங்கினேன்டா எந்த பொக்கெட்ல இருந்து காசை கொடுப்பேன், பால்மா பாக்கெட்டை வாங்கி நான் கலந்து குடிப்பேன்.
அதோட முடிஞ்சு. ஆனா அபெக்ஸ் அவுராவில் அப்படி இல்லை. ஆன் யூசேஜ் பட் கமிஷன். நான் எந்த தேவைக்காக ஒரு பால் மாவை நான் வாங்குறேன் என்று சொன்னா, சாரி, ஒரு இங்கினி மில்கை நான் வாங்குறேன்னுண்டா அதை நான் குடிக்கிறேன். ஆனா நான் வாங்கினதுக்கான கவுண்டிங் கம்பெனில பதியப்படும், அதற்கான கமிஷன்ஸ் எனக்கு கால்குலேட் ஆகும். இப்படி ஒரு பெஸ்டான ஒரு சாமானையும் தந்து அதுக்கு கமிஷனையும் நமக்கு தார மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு இது வந்து எங்கேயும் இருக்காது. சரிதானே? ரைட். அடுத்தது எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சேல்ஸை கூட்டுறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இன்கம் நான் கூட்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி ஏர்லியா சொன்ன மாதிரி ப்ரொடியூசிங் இன்கம் ஏர்னர்ஸ் நிறைய எத்தனையோ பேரை சாதாரண தனிநபராயிருந்து எத்தனையோ பேருக்கு இன்கம் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஆளா நாம மாறலாம். இது இதுல வார ஒரு அழகான ஒரு பலன்கள் தான் இதுல காணப்படுறது. ரைட். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா கமிஷன் கால்குலேஷன். இப்ப நார்மலா நம்மள இருக்கிற லீடர்ஸும் சரி, டவுன்லைன்ஸும் சரி, விடுற சில பிள்ளைகளால தான் இந்த அபெக்ஸ் அவுராட பிசினஸை வந்து கொஞ்சம் பிள்ளையா பார்க்கப்படுறது. இவ்வளவு இன்கம் எப்படி வருது, இது ஹராமா இருக்குமா, ஹலாலா இருக்குமா? இப்போ ஹலால் சர்டிஃபிகேட்ஸுக்கு ட்ரை பண்ணக்களை கூட நம்ம பாவிக்கிற வார்த்தை பிரயோகங்கள் தான் இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை தாமதப்படுத்துறதுக்கான காரணம். இப்போ நார்மலா இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம சிலர் யூஸ் பண்ணுவோம். ஆர்வியை பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றோம். அது சர்வசாதாரணமா யூஸ் பண்றோம். ஆனா அந்த பாயிண்ட்ஸுங்கிற வார்த்தை வந்து வேற வேற ஹராமான, அதாவது இல்லீகலான விஷயங்கள் இருக்கிற கம்பெனிகள்ல கூட பயன்படுத்தப்படுது. ஸோ அதை நம்ம பாவிக்கிற நேரம் அதே வகையான பிஸ்னஸ் ஆகத்தான் நம்மட இந்த கம்பெனில இருக்கிற பிஸ்னஸும் கால்குலேட் ஆகுது. ஸோ நாம எப்படி நமக்கு இன்கம் கமிஷன் வந்து கால்குலேஷன் ஆகுதுங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ரூல்ஸ் வந்து நம்ம இந்த கம்பெனில ஜாயின் ஆகி நமக்கு சேல்ஸ் கமிஷன் நமக்கு கால்குலேட் ஆகணுமாக இருந்தா நம்ம ஒரு சேல்ஸ் ஒன்றை நடத்தி காட்டணும். சரியா? அது சொந்த ஓர்டரா இருக்கலாம், இல்ல ஆக்கள்கிட்ட எடுக்கிற ஓர்டரா இருக்கலாம். குறைஞ்சது 35,000 ரூபாவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஓர்டர் ஒன்றை நடத்தி காட்டணும்னு சொன்னா நம்ம அபெக்ஸ் லீடருங்கிற டைட்டிலுக்கு போவோம். அதுக்கு பிறகு நடக்கிற எல்லா சேல்ஸுக்கும் நமக்கு கமிஷன்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். இதுல இவங்க எப்படி இந்த சேல்ஸ் கமிஷனை கால்குலேட் பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம 2 டீமை பில்டப் பண்ணி 2 டீம் மூலமாகவும் 1,20,000 ரூபாயோட சேல்ஸை நம்ம நடத்துற நேரம் நமக்கு 6 தொடக்கம் 8% கமிஷன் கம்பெனியால நம்மளோட சேல்ஸ் வருமானத்துக்கு சேல்ஸ் பண்ண அந்த 1,20,000 பெறுமதிக்கு 6 தொடக்கம் 8% கமிஷன் வந்து நமக்கு கால்குலேட் ஆகும். அதே மாதிரி நம்ம 4 டீமை உருவாக்கி 4 லீடரை உருவாக்கி அவங்களுக்கு கீழே 4 டீமை கைட் பண்ணி அவங்க மூலமான சேல்ஸ் நம்ம 2,40,000க்கு நடத்துற நேரம் நமக்கு 12% தொடக்கம் 18% வரையான சேல்ஸ் கமிஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 8 டீமை நாம உருவாக்கி, ஆக கூட 8 டீம் 8 லீடர்ஸை உருவாக்கலாம். 8 லீடர்ஸை நம்ம உருவாக்கி 4,80,000 பெறுமதியான ஒரு சேல்ஸை அந்த ஒரு வீக்குக்கு, நான் சொல்றது எல்லாமே ஒரு வீக்குக்கு நடத்துற நேரம் 19% தொடக்கம் 24% வரையான இன்கம் நம்ம சேல்ஸ் கமிஷனாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒரு டீமுக்கு ஒரு வீக்குக்கு மேக்சிமம் 2 லட்சம் வரைக்கும் நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, நம்மட இங்க டீம் என்று சொல்றது அந்த ஒரு குழு, அந்த ஒரு கிளை என்று சொல்றது. சரியா? ஒரு கிளையிலிருந்து 2 லட்சம் பெறுமதியான ஆக கூடின வருமானத்தை நம்ம சேல்ஸ் இன்கமாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட். இப்ப நான் சொன்னது கிளியரா? ஒருக்கா போடுங்க பாப்போம். டவுட் இருந்தா சொல்லலாம். கிளியர்ண்டா அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஜஹீராம். ஓகே, ரைட். இப்ப சேல்ஸ் கமிஷன் எப்படி நமக்கு கால்குலேட் ஆகுது, எப்படி நமக்கு கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரைட். அடுத்ததா இப்ப இங்க நாம பார்த்த மாதிரி இப்ப நம்ம இப்படி எல்லாம் இன்கம் நமக்கு கால்குலேட் ஆகுது. இந்த அபெக்ஸ் அவுரா பிசினஸ்ல அந்த மொடியூல் என்னன்னு சொன்னா இதுதான். முதலாவது நீங்க ஜாயின் ஆகின ஒரு ஆளாக இருந்தா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பிரைமரி இன்கம்ல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பிரைமரி இன்கம்ங்கிறது ரிட்டைல் ப்ராஃபிட். இப்ப ஜாயின் ஆகின உடனே ஆள் சேர்க்கணும் டீம் சேர்க்கணும் என்று ஓட தேவையில்ல. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிட்டைல் ப்ராஃபிட். நீங்க சேல்ஸ் மூலம் நடத்தி அதுல வார நேரடி ப்ராஃபிட். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு குவாண்டம் பென்டனை நீங்க சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1900 ஒரு சேல்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரைமரி இன்கம் ஒன்று வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த பிரைமரி இன்கம்ல மட்டும்தான். சரியா? இப்ப நம்ம நிறைய பிரைமரி இன்கம் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம டார்கெட் பண்ற நேரம் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பீப்புள்களை நிறைய மக்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த கெட் பீப்புள்ங்கிறது இங்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம நிறைய பேர் நமக்கு வருவாங்க தானே, நமக்கு கஸ்டமர்ஸா வருவாங்க. அதுல நிறைய ஓடர்ஸ் தாரவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்களை நம்ம பிசினஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்படி நியூ ஜாயினர்ஸ் நமக்கு வருவாங்க. வந்த உடனே அவங்ககிட்ட சொல்றது ஆள்புடி ஆள்புடி ஆள்புடின்னு சொல்றல்ல, அவங்களையும் நம்ம அவங்களுக்கும் நம்ம கைட் பண்ணணும். பிரைமரி இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாமளும் பிரைமரி இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மட நியூ ஜாயினர்ஸையும் பிரைமரி இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். சரிதானே? அப்ப நமக்கும் ரீட்டைல் ப்ராஃபிட் வரும், நமக்கு நியூ ஜாயினர்ஸுக்கும் ரீட்டைல் ப்ராஃபிட் வரும். அப்ப ஜாயின் ஆகினவங்களுக்கு நல்லா சேல்ஸ் பண்றாங்க. நல்லா சேல்ஸ் நடக்கிற நேரம் நேரடியா 1000, 200, 500, 300 சொல்லி அவங்களுக்கு அப்படியே இன்கம் கிடைச்சிட்டு வருது. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் அவங்க அதை ஃபீல் பண்ற நேரம் அவங்க அடுத்த கட்டமா அவங்களும் நியூ ஜாயினர்ஸை தேடி அவங்களும் நிறைய மக்களை தேடி போடுவாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்வோம்? அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அது வாட்ஸ்அப் மூலமா செய்யலாம், ஃபேஸ்புக்ல செய்யலாம், சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் செய்யலாம், நேரடியாக செய்யலாம். எப்படியோ நமக்காக இந்த பிஸ்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் மார்க்கெட்டிங் செய்வோம். பிஸ்னஸை மட்டும் இல்லை, இந்த ப்ரொடக்டுகளையும் இந்த ப்ரொடக்ட் மூலமான இந்த வியாபாரம் பிஸ்னஸையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அடுத்த கட்டமா இப்ப நமக்கு நியூ ஜாயினர்ஸ் வந்தாச்சு, மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? இன்க்ரீஸ் சேல். இதுதான் நம்மட நோக்கம். நம்மட சேல்ஸ் அதிகரிக்கிறது. ஸோ நமக்கு எல்லாமே என்ன நடக்குது? நம்மளும் ஃபோக்கஸ் பண்றோம் இதுல ரிட்டைல் ப்ராஃபிட்ல, நியூ ஜாயினர்ஸும் ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, அட்வர்டைஸ் பண்றாங்க, நிறைய சேல்ஸ் நடக்குது. ஸோ நிறைய சேல்ஸ் நடந்தா நமக்கு என்ன வரப்போகுது? சேல்ஸ் கமிஷன் வரப்போகுது. இதுதான் அபெக்ஸ் அவுராட இந்த பிஸ்னஸ் மாடியூல். அது இல்லாம நம்ம நிறைய பேர் செய்யற பிள்ளை என்னன்னு சொன்னா, இந்த டீம் சேர்க்கிறது, பாயிண்ட்ஸ் போடுறது, அது இது கதைச்சி 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 இந்த அபெக்ஸ் அவுரா பிஸ்னஸே ஃபுல்லா பழுதாக்கி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட நியூ ஜாயினர்ஸுக்கு தயவு செஞ்சு உங்களோட பேசுற டோனை மாத்துங்க, மெத்தடை மாத்துங்க. அவங்கள ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். நீங்களும் நானும் நம்மளோட நியூ ஜாயினர்ஸ் எல்லாருமே இந்த ரிட்டைல் ப்ராஃபிட் பண்றது எப்படி நம்ம நிறைய சேல்ஸ் செய்யலாம். கம்பெனிக்கு தேவை ப்ராடக்ட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கறது தான். அதன் மூலமா நமக்கு கமிஷன் வரும். சரிதானே? அப்ப ஸோ நம்மட வேலை எந்த அளவுக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு சேல்ஸை வைக்கணும் இந்த ப்ரொசீஜர் ஊடாக. அது இல்லாம மேல இருக்கிற ஒன்றும் இல்லை, கடைசியில இருக்கிற கமிஷன் 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 என்று தெரிஞ்சா அங்க நமக்கு கமிஷன் வராது. வந்தவனும் விட்டுட்டு ஓடிடுவான். ஆள்புடி ஆள்புடி என்ன நான் எங்க போறேன்னா ஆள் பெய்த்திரும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது இந்த ப்ரொசீஜர்ல சரியா போவோமாக இருந்தா அல்ஹம்துலில்லான்னு சொல்லி நம்மளோட பிசினஸ் அழகா கொண்டு போகலாம். ரைட். அடுத்தது ஓகே, இப்ப நான் சொன்னேன் தானே இந்த பிஸ்னஸ் மாடியூல் சொல்லி சரியா? இப்ப இந்த பிஸ்னஸ் மாடியூல் மூலமாக இதுல நிறைய பேர் நம்ம அந்த ஷாப்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம் இல்ல, அந்த ஷாப்ஸ் இல்ல, அந்த முன்னுக்கு நான் அந்த சேல்ஸ் கமிஷன் டைம்ல நான் சொன்னேன் இந்த டீம் 2 டீம் 4 டீம் 8 டீம் சொன்னேன். இப்ப இங்க பாருங்க, இதுதான் இப்ப மேல யூங்கிறது நாம, சரியா? நமக்கு கீழே இந்த 1A 2B 3A 4A 5B 6Bங்கிறது என்னன்னு நான் சொல்லுவேன். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும். இதுக்கு கீழே பாருங்க, அந்த சுருட்ட முடி வச்ச மாதிரி ஒரு கேர்ளும் இங்கால ஒரு ஹிஜாப் போட்ட மாதிரி ஒரு கேர்ளும் இருக்கு. 2 பேர், சரியா? அந்த இங்கால ஏ பக்கம் ஒரு ஆளும் பி பக்கம் ஒரு ஆளும் 2 பேர் இருக்குது. 2 லீடருக்குள்ள 2 டீம் கொண்டு வருவோம். இதுதான், இப்படித்தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சரியா? இப்படித்தான் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ நமக்கு இப்ப 2 டீம் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது 4 டீம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஏ பக்கத்துல அந்த 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி பி பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இப்படி 4 பேரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்டா நமக்கு 4 லீடர் 4 டீம் உருவாகும். அடுத்தது 8 டீம். 8 டீம் என்று சொல்ற நேரம் ஏ பக்கத்துல டோட்டலா 3Aக்கு கீழே 2 பேரு, 4Aக்கு கீழே 2 பேரு, 5Bக்கு கீழே 2 பேரு, 6Bக்கு கீழே 2 பேருன்னு சொல்லி நம்ம டோட்டலா 8 பேரை
ரெஜிஸ்டர் பண்ணுவோம், 8 லீடர்ஸை உருவாக்குவோம், அவங்களுக்கு கீழே நம்மட அந்த 8 டீமையும் நம்ம கொண்டு போவோம். இது 8 டீமுக்குரியது. கிளியர் தானே? இது சொன்னது கிளியர் தானே? ஓகே ரைட். இப்ப இதுல ஒரு ஸ்லைட் ஒன்று மிஸ் ஆயிட்டு செஞ்சது. இப்ப இந்த இடத்துல சரியா, இப்ப இந்த இடத்துல வாங்க. இப்ப நம்ம பிசினஸ் மாடியூல் வந்துட்டு சரி. இப்ப இந்த இன்கம் சாரி சேலரி கால்குலேஷன், கமிஷன் கால்குலேஷன் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப அது இல்லாம ஏன் நம்ம ஆர்வி என்று சொல்றோம் சரியா, ஷாப்ஸ் என்று சொல்றோம் சரிதானே. அதே மாதிரி ரெவென்யூ சார்ட் அப்படின்றலாம் சொல்றோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, இப்ப எல்லாமே அந்த கல்குலேஷன் மெத்தடுக்கு தான் சரியா. இப்ப நார்மலாவே மெக்ஸண்ட் வரக்கல எல்லாருக்கும் முதல் தர குழம்புறேன். அதுக்கு பிறகு ஒரு 10 ரூபாயில தொடங்கி 1000, 10,000, 1,00,000 ஓகே. அதுக்கு அங்கால வரக்கல நம்ம ஜீரோ என்ன தொடங்குவோம், என்ன 1,00,000 எத்தனை ஜீரோ, 10,00,000 எத்தனை ஜீரோ என்ன தொடங்குவோம். அப்ப இந்த நம்பர் கல்குலேஷன் கஷ்டம் சரிதானே. அப்படியான கஷ்டமான அந்த இதுகளை இலகுபடுத்துறதுக்காகத்தான் இந்த ஆர்விங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திக்கிறாங்க. ஆர்வி என்று சொல்லி சொல்றது ரெவென்யூ வேல்யூ. ஆர்ன்னு சொல்றது ரெவென்யூ, வேல்யூன்னு சொல்றது அதுல பெருமானம். நம்ம ரெவென்யூ வேல்யூங்கிறது நாம எவ்வளவு சேல்ஸ் பண்றோமோ அதுக்கேத்த ஒரு ஒரு பெருமானத்தை வச்சிருப்போம் இல்லைங்கண்ணா. இப்ப உதாரணமா இப்ப நான் ஏர்லியா சொன்ன மாதிரி நம்ம ஒரு 35,000 சேல்ஸ் நம்ம நடத்துற நேரம் நமக்கு 250 ஆர்வி என்று நமக்கு கல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு கல்குலேஷனுக்கான ஒன்று தான் இந்த ஆர்வி. ஸோ அங்க 1,20,000 ஃபிரோசாக்கு கீழே சேல்ஸ் நடந்திருக்கு. 1,20,000 என்று எழுதுறதை விட 250 ஆர்பிக்குரிய சேல்ஸ் அவ செஞ்சிருக்கிறாங்கிறது ஈஸி. அந்த ஈஸியான ஒரு மெத்தடுக்காகத்தான் இந்த ஆர்விங்கிற விஷயம் இதாகுது சரிதானே. ரைட். இப்ப நீங்க அபெக்ஸ் அவுரா இதுல நீங்க ஜாயின் ஆகிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்ச உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தருவாங்க என்ன. ரைட். இப்ப நம்ம கொஞ்சம் போய் வருவோம். அந்த ஸ்லைடு ஒன்று மிஸ் ஆகினதால கொஞ்சம் போய் வருவோம் சரியா. ரைட். இப்ப பாருங்க, இந்த ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்றேன் சரியா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நார்மலாக நம்மட apexaura.com போய் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தந்திருப்பாங்க. அதை நம்ம கொடுத்துட்டு நம்மட என்ஐசியோட பாஸ்வேர்டையும் நம்ம கொடுத்துட்டு நாம ஒரு நம்மட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் சரியா. ஓப்பன் பண்ண உடனே இதுதான் இந்த apexaura ஆஃபீஸ், நான் ஒர்க் பண்ண போகிற இடம் இதுதான் சரியா. இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல போய் சரி இது பார்க்குற மெத்தட் எல்லாம் லீடர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸுங்கிற நேரம் நான் போகிற நேரம் பாருங்க, மேலே நார்மலாக 94, 630, 78ங்கிறது அந்த உரிய ஒரு ஆள்ற நம்பர் சரியா. இப்படியே நம்ம இப்படி பார்த்துட்டு போனோம்னு சொல்லி சொன்னா இந்த 6B, 5B, 4B என்று சொல்லி இதுகளைத்தான் நாம ஷாப்ஸ் என்று சொல்றது சரியா. அடுத்தது இங்க பாருங்க. ஓ ஃபிரோசா சிஸ்டர், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஒன்னும் காட்டுது இல்ல. விளங்குது இல்லையா? ஓ ஸ்கிரீன் ஒன்னும் விளங்குது இல்ல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டாக்கிறீங்க. ஆமா பாருங்க பாப்பா. சாரி கொஞ்சம் பாருங்க. ரைட். இப்ப ஓகேயா சிஸ்டர்? இல்ல சிஸ்டர், இன்னும் காட்டல. இப்ப இப்போ ஓகே. ஓகே, அது ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்ல பிரச்சனை இருந்துச்சு, சாரி. ரைட். இப்போ நான் ஏர்லியா சொன்ன மாதிரி போடுங்க. நான் என்ன செய்கிறேன், அபெக்ஸா எனக்குன்ற ஒரு கோட் நம்பர் வந்திருக்கும் சரியா, எனக்குன்ற ஒரு பாஸ்வேர்டு இருக்கும்.
அதை கொடுத்து நான் லாகின் ஆகணும்னு இதுதான் என் அபெக்ஸ் அவர் ஆஃபீஸ். இப்போ நான் இதுக்குள்ளதான் என் எல்லா ஆர்டர்ஸ் போடுறது இதுகள்லாம் செய்வேன். ரைட். இப்போ இங்க பார்த்தோம்னு சொன்னா பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுக்குள்ள போனா பாருங்க 94 84 637ங்கிற ஆளுக்கு ஒரு மேல ஒன்று இருக்குது. இதை யூ வந்து நம்ம சொல்றது. கீழே 1A என்று ஒன்று காட்டப்படுது, 2B என்று ஒன்று காட்டப்படுது, 3A 4A 5B 6B என்று சொல்லப்படுது. இதுகளைத்தான் நாம ஷாப்ஸ் என்று சொல்றோம். சரியா? கம்பெனியால நமக்கு தந்திருப்பாங்க. அந்த நம்மட அக்கௌண்ட்டுக்கு தார அந்த ஷாப்ஸ்ங்கிறது இதுதான். இதை நம்ம ஷாப்ஸ்ங்கிறத விட கம்பெனியால மல்டி ஸ்டோர்ன்னு சொல்லலாம், பிரான்ச்சஸ் என்று கூட நம்ம சொல்லலாம். சரியா? பிரான்ச்சஸ் கிளைகள்ங்கிறது பொருத்தமாக இருக்கும். அந்த கிளைகள் விளக்கத்தை சொல்றது முதல் ஆர்வியை பாருங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஆர்வி கால்குலேட் ஆகுது. சரியா? இப்ப நார்மலா ஹேண்ட் வாஷ் எடுத்தோம்னா 6800 நம்மட சேல்ஸ் அமௌண்டா இருக்கும். அதுக்கு நம்ம கம்பெனியால கால்குலேட் பண்ணப்படுற ஆர்வி 57. அதே மாதிரி ஷவர் ஜெல்லுக்கு 12. இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஆர்வி என்று இருக்கும். இதைத்தான் இது வந்து அந்த நம்மட சேல்ஸை அவங்க கால்குலேட் பண்ற ஒரு மெத்தட் தான் இது. சரிதானே? ரைட். அடுத்தது ரெவென்யூ சார்ட்னு சொல்லி இப்ப மொத்தமா இப்ப நமக்கு ஒரு சேல்ஸ் ஒன்று நடத்திட்டோம். இப்ப நம்ம எவ்வளவு சேல்ஸ் நடத்திருக்கோம்ங்கிறது நம்ம 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க இயலாது. ஸோ மொத்தமா நமக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி இப்படி ஈஸியா கவுண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப 550 ஆர்வி என்று சொன்னா கம்பெனிக்கு தெரியும் 550 எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நடத்திருப்போம். ஸோ அதுக்குரிய கால்குலேஷனாக அவங்க நமக்கு சேலரியை வந்து இது பண்ணுவாங்க. சரிதானே? அப்ப அபெக்ஸ் அவுராவில் இந்த ஆர்வியில நம்ம 1000 ஆர்வி கால்குலேட் நம்ம சேல்ஸ் நடத்துற நேரம் நமக்கு 10,000 இன்கம் ஒன்று நமக்கு வரும். சரியா? இப்ப நம்மட சேல்ஸ் அமௌண்ட ஆர்விக்கு நம்ம அவங்க கால்குலேட் பண்ற நேரம் நமக்கு 1000 ஆர்வி சேல்ஸ் நடந்திருந்துச்சுன்னா நமக்கு 10,000. 2000 ஆர்விக்கு சேல்ஸ் நடந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து 20,000. இப்படி 1000 2000 3000 4000 போகக்கல 10,000 20,000 30,000 40,000 என்று சொல்லி நமக்கு அந்த இன்கம் வந்து கமிஷன் நமக்கு கால்குலேட் ஆகிட்டு இருக்கு. சரிதானே? இப்ப நான் சொன்ன அந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? அந்த ஆர்வி என்று ஏன் சொல்றோம்? ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்றதை விட ஆர்விங்கிற வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்றது மிச்சம் பொருத்தமா இருக்கு. சரிதானே? ரைட். சொன்னது கிளியரா? இல்லன்னு போட்டிருக்கீங்க. என்ன விளக்கம்? ஃபாத்திமா நிஸ்லா நோ வந்து போட்டிருக்கேன். ஸ்கிரீனுக்கா? ஓகே ஓகே ரைட். ஸ்கிரீனுக்கு போட்டிருக்கீங்க. சரியா? ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஓகே ஜஸாக்கல்லா ஹைர். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்க சொன்ன மாதிரி ஷாப்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வருது. என்ன அப்ப ஏற்கனவே அந்த டீம் உருவாக்குற மூலமா தான் நமக்கு கமிஷன் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ அந்த டீமை நம்ம கொண்டு வரோம். இப்படி இந்த கீழே என்ன காட்டிருக்கிற மாதிரி டீமை நம்ம கொண்டு வரோம். இந்த டீமை எங்க கொண்டு வர? சரிதானே? அப்ப நமக்கு கம்பெனி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 7 கடைகள் மாதிரி இதை சொல்றாங்க. விளங்குதா? ஒவ்வொரு டீமையும் நம்ம ஒவ்வொரு கடையில உருவாக்கலாம். சரிதானே? யூங்கிறது மெயினான நான் பாஸ். சரிதானே? எனக்கு கீழே 1Aங்கிற ஒரு மெயினான கடையும் 2Bங்கிற மெயினான ஒரு ஸ்டோரும் இருக்கும். 1Aக்கு கீழே 3A 4A என்று 2 ஸ்டோர் இருக்கும். 2Bக்கு கீழே 5B 6B என்று 2 ஸ்டோர் இருக்கும். இந்த 2 ஸ்டோர்லையும் நான் ஆட்கள் போட்டு அவங்கள சேல்ஸ் பண்ண வைப்பேன். அப்போ ஒவ்வொரு ஸ்டோர்ல இருந்தும் சேல்ஸ் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டோர்ல நடக்கிற சேல்ஸுக்கும் அங்க ஆர்வி கால்குலேட் ஆகிட்டு வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டோர்ல இருக்கிற அக்கௌண்ட் புக்லையும் நம்மளோட ஆர்வி கால்குலேட் ஆகி 3Aங்கிற ஸ்டோர்ல இந்த முறை 10,000 இன்கம் வந்திருக்கு. 4Aங்கிற ஸ்டோர்ல இந்த முறை 20,000 வந்திருக்கு. 1Aல இந்த முறை 50,000 வந்திருக்கு. யூ ஷாப்ல இந்த முறை ஒரு 2 லட்சம் வந்திருக்கு. இப்படி என்று ஒவ்வொரு ஸ்டோர்லையும் நம்ம இன்கம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரம் இந்த ஸ்டோருக்கு கீழே எந்த ஸ்டோர்ல யாரை போடுறேன்னு சொல்லி பார்த்து நம்ம சரியா நம்ம அதை கால்குலேட் போடுவோம். சரிதானே? ரைட். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இதுதான் அந்த ஸ்டோர்ங்கிற விஷயமும் ஆர்விங்கிற விஷயமும். இந்த ஆர்வி மூலமாகத்தான் நமக்கு இன்கம் கால்குலேட் ஆகப்படுது. சரிதானே? ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப நான் ஏர்லியா சொன்ன மாதிரி ஆர்வி மூலம் கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு ஈஸியா விளங்குறதுக்காகத்தான் சிஸ்டம்ல ஆர்விங்கிற முறையை போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஆனா கம்பெனியால நமக்கு கால்குலேஷன் நடக்குது எப்படி? நம்மட மொத்த சேல்ஸுக்கு எவ்வளவு கமிஷனுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு தாராங்க.
சரியா? ரைட். இப்ப பாப்போம் ஈஸி இன்கம் கால்குலேஷன் யூசிங் ஆர்வி. சரி, இப்ப ஆர்வியை யூஸ் பண்ணி இப்ப நமக்கு இன்கம் தரப்போறாங்க கம்பெனியால. இப்ப பாருங்க, இதுதான் ஹெட்ன்னு சொல்றது, யூ ஷாப்ங்கிற இங்க இருக்கிற மேல இருக்கிற யூ ஷாப்ங்கிறது இதுதான். இப்ப இத பாருங்க, நான் இந்த இடத்துல ஷுட் பி ஓப்பன்ன்னு போட்டிருக்கேன். இந்த யூ ஷாப்பை நான் ஓப்பன் பண்ணணும். அதுக்குத்தான் நான் ஏர்லியா சொன்னேனே உங்களுக்கு, ஒரு 35,000 ரூபாயோட சேல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நடத்தி காட்டணும்னு சொல்லி. ஸோ நான் இந்த யூங்கிற ஸ்டோர் மூலமா நான் சேல்ஸ் சேலரி கமிஷன் எனக்கு நடக்கணுமாக இருந்தா இந்த யூ ஷாப்புக்கு நான் இந்த டார்கெட் ஆன அந்த 35,000க்குரிய சேல்ஸை நடத்தினேன்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த 250 ஆர்விங்கிற டார்கெட் கம்ப்ளீட் ஆகும். சரிதானே? இப்ப 250 கம்ப்ளீட் ஆன உடனே இந்த யூ ஷாப்ல இடது பக்கம் 1Aயும் வலது பக்கம் 2Bயும் இருக்குது. சரியா? இப்ப இந்த 1A சைட்ல இருக்கிற டீம் மூலமாக ஒரு 500 ஆர்வியும் 2B சைட்ல இருக்கிற டீம் மூலமாக ஒரு 500 ஆர்வியும் வந்து 2 சைடாலையும் 1000 பேலன்ஸ் ஆகணும். சரியா? இப்ப 1Aயால 600 வந்து 2Bயால 400 வந்தா அப்படி சரி வராது. 2 டீமையும் பேலன்ஸா கொண்டு வரணும். என்ன காரணம்டா அந்த சரியான லீடர்ஸை உருவாக்குறது. ஒவ்வொரு டீமையும் பலமுள்ளதாக உருவாக்குறது. ஒரு டீம் நல்லா ஒர்க் பண்ண ஒரு டீமை சும்மா விட்டு போட்டு லீடரா இருந்துட்டு நம்ம சேலரி எடுக்க முடியாது. விளங்குதா? இப்ப 1A டீம் நல்லா ஒர்க் பண்ணுது, 2B டீம் ஒர்க் பண்ணல, ஆனா எனக்கு சேலரி வருதுன்னா நான் கப்சிப்பா குந்திக்கு இருக்கிறேன். சரிதானே? ஆகவே அப்ப நான் என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம இந்த யூ ஷாப்பால யூ ஸ்டோரால நமக்கு இன்கம் கால்குலேட் ஆகணுமாக இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு யூ ஷாப்புக்கு நம்ம எந்த சொந்த ஆர்டரை போட்டு 250 ஆர்வி வார மாதிரி ஆர்டர்ஸை போட்டு இந்த யூ ஷாப்பை நான் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். சரிதானே? அப்ப ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு எந்த டீம்ல 1A சைட்ல நடக்கிற அவ்வளவு சேல்ஸும் ரெஜிஸ்டர் ஆக தொடங்கும். 250 முடிக்காத வரைக்கும் அது ரெஜிஸ்டர் ஆகாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையோட அது டிலீட் ஆகி போயிடும். சரிதானே? நான் இந்த யூ ஷாப்புக்கு வந்து 250 ஆர்வி கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகுதான் எந்த 1Aயால போட்ட ஆர்டர்ஸ் அவ்வளவும் பிறகு அந்த 250 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு எந்த டீம் ஒர்க் பண்ண தொடங்குவாங்க தானே. அதுக்கு பிறகு ஒர்க் பண்ண தொடங்குன அந்த அவ்வளவு ஆர்வியும் சேவ் ஆகி வரும். 1A சைட்ல 500 ஆர்வியும் 2B சைட்ல 500 ஆர்வியும் மொத்தம் கால்குலேட் ஆகிற நேரம் எனக்கு 10,000 இன்கம் வரும். சரிதானே? அப்ப 1000 ஆர்விக்கு 10,000 சேலரி கமிஷனாக நமக்கு கணிக்கப்படும். ஸோ பாருங்க, இப்ப ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கிறார், மற்ற எந்த ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ அவருக்கு டீமும் இல்லை. நம்ம ஏர்லியா சொன்ன மாதிரி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிட்டைல் ஃபோக்கஸ் பண்றாரு. சரியா? சேல்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. அவருக்கு சொந்த ஆர்டர் வருது. ஸோ அவர் 1Aங்கிற அந்த ஷாப்புக்கு 250 ஆர்வி போடுறாரு. அதே மாதிரி 2Bங்கிற அவர் ஸ்டோருக்கு 250 போடுறாரு. 3Aங்கிறதுக்கு 250 போடுறாரு. 5Bங்கிறதுக்கு 250 போடுறாரு. சரிதானே? இப்ப பாப்போம். இப்ப இங்க பாருங்க, நான் சொல்றது ரைட், நான் எழுதுறது விளங்குதானே? ஓகே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இவர் 1Aக்கு போட்ட இந்த 250 இவர யூ ஷாப்ட இந்த 500க்குள்ள இருக்கும். சரியா? அதே மாதிரி 3Aல போட்ட இந்த 250ம் இவர யூ ஷாப்ட இந்த 500க்குள்ள இருக்கும். ஸோ அவர வலது பக்கம் அவர சொந்த ஆர்டர் மூலமாக அவர் 500 கம்ப்ளீட் பண்ணுவார். கிளியர் தானே? ரைட். அடுத்தது இப்ப இவர் அடுத்ததா பாருங்க, இவர் அடுத்ததா இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் 2B ஷாப்புக்குரிய 250 ஆர்விய கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப 2Bக்கு போட்டது இவர் அந்த பி பக்கம். சரியா? இவர பி பக்கம் இந்த 500க்குள்ள வந்து சேரும். அதே மாதிரி கீழே இருக்கிற 5Bக்கு அவர் போட்டது அவர பி பக்கம் இங்கால இருக்கிற இந்த 500க்குள்ள வந்து சேரும். ஸோ இங்கால பக்கமும் 500 வந்துட்டு அவருக்கு மொத்தமா 10,000 இன்கம் வந்து அவருக்கு கிடைக்கும். இதுதான் யூ ஷாப்ல இவருக்கு யூ ஷாப் மூலமா இவர் இன்கம் எடுக்கிற முறை, இவர சொந்த தனி ஆர்டர் மூலம். சரிதானே? இவர சொந்த தனி ஆர்டர் மூலமாக இவர் யூ ஷாப்ல அவர் 10,000 தண்ட முதலாவது இன்கம் எடுத்துக்கொள்ளலாம்.
ரைட். இப்ப நான் சொன்னது கிளியரா? ஒருக்கா செட்ல போடுங்களேன். சரி, இந்த இதை ஃபுல்லா முடிச்சிட்டு டவுட் உங்களுக்கு கிளியர் பண்றேனா? ரைட். அடுத்ததா பாருங்க. ஓகே. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரைட். பாருங்க, இப்போ நகலியா சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட யூ ஷாப்புக்கு மட்டும் உங்களோட சொந்த ஆர்டர் 250 ஆர்டரை போடுறீங்க. சரியா? போட்டுட்டு நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் மற்ற ஷாப்பை ஆக்டிவேட் பண்ண தொடங்குறீங்க. சரி, அப்போ முதலாவது 250 முடிச்சுட்டு அடுத்த 250 உங்களோட வன்னைக்கு, சரியா, உங்களோட இந்த அறிக்கிற வன்னைக்கு போடுவீங்க. வன்னைக்கு போட்டால் ஏ பக்கம் ஒரு 250 வரும். அப்ப அடுத்த 250 3Aக்கு போடுவோம். என்ன, அடுத்த 250 3Aக்கு போடுவோம். அப்ப 3Aக்கு போட்டா 1A 250 3A 250 சேர்ந்து இங்க இருக்கிற இந்த 500 வரும் நமக்கு. அதுக்கு பிறகு இப்ப திரும்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு அடுத்த ஆர்டர்ஸ் நிறைய வருது. ஆகவே நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த 2B பக்கம் இந்த 2B ஷாப்ட 250 கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கு பிறகு 2Bக்கு கீழே இருக்கிற அடுத்த ஷாப் 5B. அப்போ 5B 250 நான் கம்ப்ளீட் பண்றேன். அப்போ 250 250 500 இந்த யூ ஷாப்ட பி பக்கம் ஆகுது. ஸோ இந்த 500 இந்த 500 சேர்ந்து 10,000 இன்கம் எனக்கு வருது. இப்படித்தான் அந்த ஆர்வி பேலன்ஸ் ஆகி எனக்கு இன்கம் வரும். சரியா? அப்ப நான் எந்த சொந்த ஆர்டரும் எடுத்தாச்சு. என் சொந்த ஆர்டர் மூலமா நான் வந்து இந்த மற்ற ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்றது மாச்சு. அதே நேரம் எனக்கு இன்கமும் கிடைச்சிட்டு. கிளியரா? இப்ப ஒருக்கா போடுங்க கிளியரான்னு. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரியா? இப்போ நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. உங்களோட சொந்த ஆர்டர் மூலமா உங்களுக்கு இன்கம் 10,000 வந்துட்டு. இப்போ அடுத்ததா நீங்க மற்ற இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட இப்போ நீங்க உங்களோட யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. சரியா? நீங்க மற்ற ஷாப் எதுவுமே ஆக்டிவேட் பண்ணல. உங்களோட நீங்க யூ ஷாப் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட டீம் ஒன்று நல்லா பில்ட் ஆகுது. சரியா? நீங்க ஆர்டர்ஸ் உங்களுக்கு கடும் குறைய வருது. ஆனா டீம் வந்து ஆர்டர்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற நேரம் பாருங்க, அப்பயும் உங்களுக்கு இந்த மெத்தட்ல உங்களுக்கு 10,000 எடுக்கலாம். எப்படின்னா, இங்க உங்களோட 3A பக்கம் இருக்கிற டீமால ஒரு 250 வருது. சரிதானே? அப்ப 3Aங்கிறது யாருக்குரியால்? இந்த மேல இருக்கிற இந்த 1Aக்கு உரியது. கிளியர் தானே? 3Aங்கிறது மேல இருக்கிற 1Aக்கு கீழே வரும். சரியா? ரைட். அதே மாதிரி 4Aல ஒரு டீம் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அதுலயும் ஒரு 250 வருது. இந்த 4Aயும் எங்க வரும்? 1Aக்கு தான் வரும். 1A சைட்ல தானே 4Aயும் 3Aயும் இருக்கு. ஆகவே இந்த 250 இந்த 250 சேர்ந்து 1Aல 500 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இப்ப நீங்க அடுத்தது என்ன செய்றீங்கன்னு சொன்னா, உங்களோட 6B டீமால உங்களுக்கு ஒரு 250 ஆர்வி ஆர்டர் வருது. சரியா? அப்ப 6B எங்க இருக்குது? இந்த இருக்கிற 2Bக்கு உரியால் தான் 6B. அப்ப 2B சைட்ல ஒரு 250 உங்களுக்கு சேருது. திரும்ப 5Bல டீமாலையும் உங்களுக்கு 250 ஆர்வி சேருது. ஆகவே அந்த 5Bயும் எங்க போய் சேரும்? இங்க இருக்கிற 2Bல சேரும். அது இவங்க சேர்ந்துட்டாங்க தானே. ஆகவே இங்க இருக்கிற இந்த 500 யூ ஷாப்ட 500 வலது ஒரு பக்கத்துக்கு போகும். சரியா? இப்ப இங்க இருக்கிற 500 வந்து இங்க இருக்கிற 500 யூ ஷாப்ட வலது பக்கத்துக்கு போகும். இங்க இருக்கிற 500 யூ ஷாப்ட இடது பக்கத்துக்கு போகும். ஸோ டோட்டல் 500 500 1000 பேலன்ஸ் ஆகி நமக்கு இன்கம் 10,000 கிடைக்கும். இது நீங்க யூ ஷாப் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வேற ஆர்டர்ஸ் வரல. ஆனா நல்ல டீம் உருவாகி டீம் மூலமா சேல்ஸ் நடக்குது. அந்த டீம் மூலமா உங்களுக்கு கிடைச்ச இன்கம் தான் இது. ரைட். கிளியரா? பொறுங்க பாப்போம். டீம் மெம்பர்ஸ் பாயிண்ட்ஸ்லயா, சாரி, டீம் மெம்பர்ஸ் ஆர்பிலயா 250 பாயிண்ட்ஸ் வர. இது இன்னும் நான் சொல்றது, நீங்க யூ ஷாப் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. டீம் மெம்பர்ஸ் 250 250 போட்டிருக்காங்க. சரிதானே? முதல் நான் சொன்னது
நீங்க எந்த ஆர்டரும் எந்த டீம் மெம்பர்ஸும் இல்ல, நீங்க ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்க 250 போட்டிருக்கீங்க சரிதானே. அப்படி 500 பேலன்ஸ் ஆகுற நேரம் உங்களுக்கு 10,000 இன்கம் வருது. எப்படி உங்களுக்கு டீம் இருந்தாலும் நீங்க யூஷாப் ஆக்டிவ் பண்ணி இன்கம் எடுக்கலாம், டீம் இல்லைன்றாலும் உங்களோட சொந்த ஆர்டர்ஸ் மூலமா நீங்க இன்கம் எடுக்கலாம். நம்மட நோக்கம் சேல்ஸ் மட்டுமே. எவ்வளவுக்கு சேல்ஸ் நமக்கு நடக்குதோ அவ்வளவுக்கு சேல்ஸ் வந்து நமக்கு சேலரியில நமக்கு கமிஷன் கால்குலேட் ஆகும். கிளியரா இப்ப? ஓகே, இஸ்மா சிஸ்டர் ஒருக்கா போடுங்க பாப்போம் கிளியராண்டு. அவங்க தான் டவுட் கேட்டிருக்காங்க அழகாண்டு. சரி ஓகே சரியா. இப்ப அடுத்தது பாப்போம். இப்ப அடுத்தது இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், யூஷோப்பை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது 250 ஆர்வி போட்டு இந்த 1A ஸ்டோரையும் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சரியா. இந்த 1A ஷாப்பை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் தானே. இப்போ இந்த 1A ஸ்டோர்லையும் எனக்கான அக்கௌண்ட் புக் வந்து ஓப்பன் ஆகுது சரியா. இப்போ நான் யூஷாப்பால மட்டும்தான், யூஷாப்ல நடந்த சேல்ஸுக்கு மட்டும்தான் நான் எனக்கு கமிஷன் வந்துச்சு. இப்போ 1Aலையும் நான் 250 ஆர்வி என்ற சொந்த ஆர்வியை போட்டு 1A ஷாப்பையும் நான் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதால 1A ஸ்டோர்லையும் எனக்கு ஒரு நோட் புக் வந்து அக்கௌண்ட் புக் கொண்டு ஓப்பன் ஆயிட்டு 1Aட ஏ பக்கம் வலது பக்கம் 3A ஆகவும், சாரி 1Aட ஒரு பக்கம் 3A ஆகவும் அடுத்த பக்கம் 4A ஆகவும் இருக்கும். நான் அந்த முன்னுக்கு காட்டின அந்த படத்துல இருக்கிற மாதிரி 1A ஷாப்புக்கு இப்போ 2 பக்கம் பேலன்ஸ் ஆகி தானே நமக்கு இன்கம் வரணும். ஸோ 1Aல 2 பக்கம் பேலன்ஸ் ஆக போகுது, ஒன்று 3A ஒன்று 4A சரியா. அப்ப நான் இப்ப 1Aக்கு ஆக்டிவேட் பண்ணதால இப்ப 1Aல 3A பக்கம் 4A பக்கம் நடக்கிற சேல்ஸ் எல்லாம் சேர்ந்து 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 வரப்போகுது. அதே மாதிரி இந்த 2Bக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன், 250 போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஆகவே இந்த 2Bலையும் என்ன நடக்க போகுது, 2Bலையும் என்ன நடக்க போகுது, தனியா இந்த சேல்ஸ் வந்து கால்குலேட் ஆக போகுது. கால்குலேட் ஆகி 2Bலையும் எனக்கு ஒரு பக்கம் 500 அடுத்த பக்கம் 500 வார நேரம் 2Bயாலையும் எனக்கு தனியா இன்கம் வரப்போகுது சரி. அப்ப 2 ஸ்டோர்ல இருந்து, சாரி யூஷாப், 1A ஷாப், 2B ஷாப், இந்த 3 ஷாப்ல இருந்து இப்ப எனக்கு இன்கம் வரதுக்கு நான் ரெடியா ஆயிட்டேன் சரியா. ரைட், கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ஓ, நான் சொந்த ஆர்டர்ல 1A பக்கம் 500 போடலாம் தானே. இப்ப நான் சொன்னது ஒரு 250 போடலாமண்டு, 250 போடலாமண்டு, 500 போடலாம், 1000 போடலாம், எவ்வளவும் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் சரிதானே. இப்ப 250 போட்டு 500 பேலன்ஸ் ஆகி நீங்க எடுத்துட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருதுண்டா 3Aக்கு 500 போட்டு 4Aக்கு 500 போட்டு எப்படியோ உங்களோட எங்கேயோ ஆர்டர்ஸ் சேல்ஸ் நடந்தா சரி. அது உங்களோட சொந்த ஆர்டரா இருக்கலாம் அல்லது டீம் ஆர்டரா இருக்கலாம் சரியா. 4A சைட் 250 முடியுது, இந்த சைட் 1Aல வர ஆர்வி யூஷப்புக்கு வரும் தானே. ஓ, நான் சொன்னேன் தானே 4Aல நடந்தது 1Aக்கு வரும், 1Aல நடக்கிறது யூஷப்புக்கு வரும் சரிதானே. அது என்னன்னு நான் சொல்றேன் சரியா. ரைட் ஓகே. இப்ப யூஷப்பும் ஆக்டிவேட் பண்ணின ஒரு ஆள், 1A ஆக்டிவேட் பண்ணின ஒரு ஆள், 2B ஆக்டிவேட் பண்ண, இப்ப 3 ஷாப்பும் ஆக்டிவேட் பண்ணின ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு சொந்த ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, இன்னும் டீம் இல்ல வழங்கிட்டா. அவர் நல்ல சேல்ஸ், கடும் சேல்ஸ், கஷ்டப்பட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு டீம் எதுவுமே இல்லை, டீம் மெம்பர்ஸ் இல்லை, அவரோட சொந்த ஆர்டர் வருது. ஸோ அவர் என்ன செய்யறாரு, அவரை 3A பக்கம் ஒரு 500 போடுறாரு, 4Aல பக்கம் ஒரு 500 ஆர்டர்ஸ் போடுறாரு, 5Bல ஒரு 500 வார மாதிரி ஆர்டரை போடுறாரு, 6Bல 500 வார மாதிரி ஆர்டரை போடுறாரு. அது எப்படி போடுற, என்ன மாதிரி போடுறேன் உங்களோட லீடர்ஸ்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க, ஒரு சைடுக்கும் எப்படி கவர் பண்ணி போடுறேன்னு சொல்லி சரியா. ரைட், இப்ப போட்டுட்டாரு தானே. இப்ப வாங்க பாப்போம். இப்ப இவர 3A இந்த அறிக்கை 500 எங்க போகும், இந்த இவர் என்ன இருக்கிற 1A இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற 500, 3Aல இருக்கிற ப்ளூ கலரால வந்து 500. ஏன்னா நான் 250 போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டேன் நானே, அப்ப அங்கேயும் சேல்ஸ் வந்து சேவ் ஆகணும் சரியா. இப்ப 4Aக்கு நான் ஒரு 500 போடுறேன், 500 போட்டுட்டு அந்த 500 எங்க போய் சேவ் ஆகும், அதே 1Aக்கு இங்கால பக்கம் கிரீனா இருக்கிற இந்த 500ல போய் சேவ் ஆகும் சரியா. அப்ப 3Aல போட்டது 1Aட ஒரு பக்கமும் 4Aல போட்டது 1Aட மத்த பக்கமும் போய் சேவ் ஆகும். இப்ப இந்த 500ம் இந்த 500ம் 1000 நரிக்கிற 1000 யூஷப்ட 1000 வந்துட்டா. இப்ப நீங்க கேட்டது இதைத்தானே, 3Aக்கு போட்டதும் 1Aக்கு வரும், 4Aக்கு போட்டதும் 1Aக்கு வரும், 1Aல வரது அவ்வளவும் யூஷப்ட ஏ பக்கம் வரும்
கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட். அடுத்தது என்ன 5Bக்கு நான் போடுறேன். சரியா? இப்ப இது பார்த்துட்டோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த 5Bக்கு ஒரு 500 ஆர்டர் போடுறேன். 5B 500 யாருக்குரிய ஆள்? நம்மட இந்த 2Bக்கு உரிய. ஸோ 2Bக்கு 500 வந்துட்டு 6Bல 500 போட்டிருக்கிறேன். இந்த 6B யாருக்குரிய ஆள்? 2Bல மற்ற பக்கத்துல இருக்கிற 500 ஸோ அந்த 500 வந்துட்டு. ஸோ இந்த 500 1000 இவரு யூஷப்ட இங்கால இருக்கிற 1000க்கு சேர்றாரு. ஸோ இப்போ பார்த்துட்டீங்க தானே, 5Bல போட்ட 500 2Bக்கு வருது, 6Bல போட்ட 500 2Bக்கு வருது, 500 1000 சேர்ந்து யூஷப்ட அடுத்த பி பக்கம் வருது. கிளியர் தானே? ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ கடைசி ஆர்வியை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க யூஷப்பால 500 2000 வந்திருக்குது. ஸோ எனக்கு யூஷப்ட அக்கௌண்ட் புக்ல 20000 கால்குலேட் ஆகும். அடுத்தது 1A ஷாப்பை பார்க்கன். 1A ஷாப்ல 500 1000 வந்திருக்குது. ஸோ 1A ஸ்டோர் அக்கௌண்ட் புக்ல எனக்கு 10000 கால்குலேட் ஆகும். 2Bலையும் அதே மாதிரி 500 1000 வந்திருக்குது. ஸோ 2Bட அந்த அக்கௌண்ட் புக்ல எனக்கு 10000 கால்குலேட் ஆகும். ஸோ டோட்டல் என்ற சொந்த ஆர்டர் மூலமா 1A ஷாப்பையும் 2B ஷாப்பையும் யூ ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்ணது மூலமா எனக்கு இந்த வீக் 40000 இன்கம் வருது. ரைட், கிளியரா? 1A ஷாப் 500 பி ஷாப் 500 போட்டா இன்கம் கிடைக்குமா? கிடைக்கும் தானே. 1A பக்கம் 500 போட்டீங்கன்னா யூ ஷாப்ட ஏ பக்கம் 500 வரும். சரியா? அடுத்தது பி பக்கம் 500 போட்டீங்கன்னா யூ ஷாப்ட பி பக்கம் 500 வரும். ஸோ 500 கால்குலேட் ஆகி 1000 ஆகி உங்களுக்கு 10000 இன்கம் கிடைக்கும். ரைட், கிளியர் தானே? ஓகே, ரைட். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு, யூ ஷாப்பையும் 1A ஷாப்பையும் 2B ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு ஒரு ஏத்தான் இருக்கி, ஆனால் டீம் நல்லா ஒர்க் பண்ணுது, நல்லா ஆர்டர் வருது. அந்த முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி 3A டீமால வர 500 4A டீமால வர 500 அவர் ஏ பக்கம் போகுது. 5B ஆல வர 500 6B ஆல வர 500 அவர் பி பக்கம் போகுது. ஸோ அந்த முன்னுக்கு சொன்ன அதே மாதிரி இங்க டீம் ஆர்டரால அவருக்கு இதே மாதிரி 40000 இன்கம் கிடைக்கும். நான் அகைன் சொல்றேன், சேல்ஸ் நீங்க செய்தாலும் உங்களை நீங்க ஆர்டர்ஸை உரிய முறையில நீங்க பிளேஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். அல்லது நீங்க சரியா ஆக்டிவேட் பண்ணிட்டு டீமை நல்லா கைட் பண்ணிட்டு போறீங்களாக இருந்தா அந்த டீம்ட சேல்ஸ் எவ்வளவுக்கு நடக்குதோ அந்த அவ்வளவு சேல்ஸுக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். எப்படியோ நம்ம ஆர்டர்ஸுக்கு ட்ரை பண்றதா நம்மட வேலை. ரைட், கிளியர் தானே? ஓகே, ஒருக்கா போட்டிங்கண்டா டக்குன்னு போகலாம். ரைட், சரி. இப்ப இவ்வளவு இப்படித்தான் நமக்கு இன்கம் வந்து கால்குலேட் ஆகுறது. சரி, இப்ப அடுத்தது இப்ப 8 டீம் என்று சொன்னோம்ல. இப்ப நம்ம 1A ஆல் எடுத்துட்டோம், 2B ஆல் எடுத்துட்டோம், யூ ஷாப் ஆல் எடுத்துட்டோம். அப்ப 3A 4A 5B 6B ஆல எடுக்கிற இல்லையான்னு கேட்கலாம். என்ன எடுக்கலாம், ஆனா கொஞ்சம் சொனங்கும். ஏனெண்டா நம்ம எல்லா ஷாப்பாலையும் இன்கம் எடுத்து நம்மட பேங்க் மட்டும் நிரம்பிட்டு வந்தா சரியா? இல்லையே, நம்ம டீமையும் பார்க்கணுமா இல்லையா? ஸோ டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், டீம்லையும் நம்மளை போல நல்ல லீடர்ஸை நம்ம உருவாக்கணும். ஸோ நம்ம உருவாக்குன அந்த 4 டீமையும் சரியா, 3A 4A 5B 6B 4 டீமையும் ஸ்ட்ராங்கான டீமா உருவாக்கணும், ஸ்ட்ராங்கான லீடரா உருவாக்கணும். அவங்க நல்ல ஒரு சேல்ஸை கொண்டு வர ஃபோர்ஸ் இருக்கிற டீமா உருவாக்கணும். அவங்களோட ஒவ்வொரு சைடாலையும் குறைஞ்சது 1000 ஆர்விக்குரிய சேல்ஸ் எவ்ரி வீக் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பை நீங்க கொண்டு வரணும். இல்லைங்கண்ணா, இப்போ மற்ற 3A 4A 5B 6Bக்கு நீங்க 250 போட்டு ஆக்டிவேட் பண்ணினாலும் உங்களுக்கு அதன் மூலமா நீங்க இன்கம் எடுக்கணும்டா அதுல பி பக்கம் வந்து ஓப்பன் ஆகணுமா இல்லையா? பி பக்கம் ஆக்களை ரெஜிஸ்டர் பண்ணி தானே 8 டீமை கொண்டு வரலாம். என்ன, அந்த 8 டீமை நீங்க உருவாக்கணுமாக இருந்தா முதல் நீங்க பொறுப்படுத்த 4 டீமையும் ஒழுங்கா வளர்த்து விட்டதுக்கு பிறகுதான் உங்களோட அடுத்த 4 டீமையும் நீங்க உருவாக்கி இந்த 8 டீம் மூலமாக 3A 4A 5B 6B என்று சொல்லி மொத்தமா நம்மள்ட்ட இருக்கிற ஏர்லி ஷாப் மூலமாகவும் நம்ம இன்கம் எடுக்கலாம்.
சரியா? இப்போதைக்கு இதுல எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்க பெறாது. நீங்க சரியான உங்களோட 4 டீமையும் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர் உள்ள டீமா, ஸ்ட்ராங்கான டீமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட லீடர் மூலமா உங்களுக்கு அடுத்த டீம் எப்படி பில்ட் பண்ற, அதன் மூலமா எப்படி இன்கம் எடுக்கிறங்கிறதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி 8 டீமாலையும் இன்கம் எடுக்காங்களா? ஸோ 8 டீமை உருவாக்கி எல்லா ஷொப்பாலையும் இன்கம் எடுக்காங்களான்னு கேட்டால் எஸ் எடுக்காங்க. நம்மட டீம்ல இருக்கிற பெரிய டைட்டில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்க. சரியா? சஃபா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர் இவங்க எல்லாரும் எடுக்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி போட்டிக்கேன் பாருங்க. இப்போ மேலே அவங்களோட 1A யூ ஷொப்பாலையெல்லாம் இன்கம் வந்திருக்கும் என்ன? ரைட். இப்போ பாருங்க 2Bயால 1,00,000 இந்த பாருங்க. ரைட். 2Bயால இந்த இடத்துல பாருங்க 1,20,000 வந்திருக்குது. 3A ஷொப்பால 70,000 இன்கம் வந்திருக்கு. 4A ஷொப்பால 70,000 இன்கம் வந்திருக்கு. 5B ஷொப்பால 50,000 இன்கம் வந்திருக்கு. 6B ஷொப்பால 20,000 இன்கம் வந்திருக்கு. டோட்டலா இந்த வீக் 7,30,000 இன்கம் இந்த லீடருக்கு வந்திருக்கு. என்ன காரணம்? இவங்க 4 டீமையும் நல்லா உருவாக்கிட்டு திரும்ப அடுத்த 4 டீமை உருவாக்கி 8 டீம் கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரா இருக்கிறபடியால இவங்களுக்கு 7 ஷாப் மூலமா யூ ஷாப் 1A 2B 3A 4A 5B 6B இந்த எல்லா ஷாப் மூலமாகவும் இவங்க இன்கம் எடுக்காங்க. சரியா? ஸோ இவங்க எடுக்கலாம்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளும் எடுக்கலாம். ஸோ நம்மட முதலாவது வேலை நமக்கு கிடைச்ச அந்த நம்மட இருக்கிற 4 டீமையும் நம்ம ஸ்ட்ராங்கான டீமா கொண்டு வரணும். கொண்டு வரத்தோட சரியா ஸ்ட்ராங்கான டீமா கொண்டு வரத்தோட அவங்களுக்கும் நல்ல பெஸ்டான ஒரு பெஸ்டான ஒரு இன்கம்மை நம்ம பெற்றுக் கொடுக்குற மூலமா நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட அடுத்த டீமை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ரைட். உங்களுக்கு இது கிளியரா இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியா? இதுதான் அந்த முன்னுக்கு மிஸ் ஆகின ஸ்லைட். ஏன் இந்த ஆர்வி ஷாப் மல்டி ஸ்டோர் ரெவென்யூ சார்ட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட். சரியா? இப்படி நீங்க ஒரு இன்னும் நான் சொன்ன மாதிரி நம்ம சரியா அந்த பிஸ்னஸை நல்ல மும்முரமாக நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். பொடுபோக்குத்தனம் இல்லாமல் நம்மளோட லைஃப் லாங் நம்மளோட வார ஒரு பிஸ்னஸாக எடுத்து நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்து நிறைய சேல்ஸ் பண்ணுற மூலமாக இந்த பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு நோய் நிவாரணியை நம்ம வழங்குற மூலமாக சிறந்த ஒரு லீடராக நம்ம வருவமாக இருந்தால் நமக்கு கிடைக்க போகிறது ஒரு மாஸான ஒரு இன்கமும் ஒரு மாஸான லைஃப் ஸ்டைலும் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ எல்லாருமே மந்த்லி இன்கம் எடுக்கும்போது நம்ம வீக்லி இன்கம் எடுப்போம். சரியா? மினிமம் ஒரு ஸ்டோரால 10,000 இன்கம் எடுப்போம் ஒரு வீக்குக்கு. மேக்சிமம் ஒரு ஸ்டோரால நம்ம 2 லட்சம் இன்கம் எடுக்கலாம் ஒரு வீக்குக்கு. மொத்தமாக நம்ம 8 டீமும் பில்ட் பண்ணி நல்ல ஒரு பெஸ்டான லீடராக வந்தோம்னு சொன்னால் ஒரு வீக்குக்கு 7 ஷொப்பாலையும் 2 லட்சம் என்று சொல்லி டோட்டலாக 14 லட்சம் ஒரு கிழமைக்கு உழைக்கிற லீடராக நம்ம உருவாகலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம சரியான முயற்சி செஞ்சால் நமக்கு அதை ஹைராக்கி தருவான். ஸோ இப்படியான ஒரு பெஸ்டான ஒரு இன்கம் பிளான் எனக்கு தெரிஞ்சு அபெக்ஸ் சௌராவை தவிர வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை. மற்றவங்கள்ட்ட நிறைய ஆஃபர்ஸ் இருக்கலாம், நிறைய வேறு கிஃப்ட்டுகள் இருக்கலாம். அந்த எல்லா கிஃப்டையும் விட பெஸ்டான கிஃப்ட் எல்லாம் வாங்கக்கூடிய இன்கமும் சேலரியும் நமக்கு தரக்கூடியது இந்த அபெக்ஸ் சௌரா மட்டும்தான். இப்போ இதுவரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியரா? ஓகே, சரி சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சில அட்வைஸ்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்மளோட மீட்டிங்கை முடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். இது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்களை போடுங்க, கட்டாயம் கவனிங்க. முதலாவது விஷயம், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது கடும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா எல்லா சைட்லேயும் ஒரு சைட்லேயே எல்லாரையும் போடுறது, தெரியாமல் போடுறது, கடைசியில் ஒரு சைட்லேயே ஆர்வி எல்லாம் வரும், ஒரு சைடில் வந்து ஆர்வி இல்லாமல் இருக்கும். இப்படி இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் அறிஞ்ச ஒரு ஆளாக இருந்தாலும் உங்களோட லீடர்ஸோட கன்சிடர் பண்ணிட்டு இங்கே இந்த ஆளை இங்கால போடுவோமா, இந்த ஆளை மற்ற சைட் போடுவோமான்னு கொஞ்சம் லீடர்ஸை இதை ஒபே பண்ணி நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கட்டாயம் செய்யுங்க. அடுத்ததா முக்கியமான விஷயம், டோன்ட் சேஸ் அதர்ஸ் டவுன்லைன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். உங்களுக்கு அமைச்ச ஹக்கு வந்து உங்களுக்குன்னு எழுதப்பட்டது உங்களை வந்து சேரும்.
ஸோ அடுத்தவன்ட யாரு திங்ஸ் எடுக்கானு போய் அவன்ட கஸ்டமரை பிடிக்கிறது, அடுத்தவன் யாரை கைட் பண்றான்னு பார்த்துட்டு நீ எந்த மச்சி தானே மாமி தானே எனக்கு கீழே வாண்டு கூப்பிடுறது, இப்படியான வேலைகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு லீடரா இருந்தாலும் உங்களோட பிசினஸ் அப்படியே டவுனுக்கு நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்த அந்த கோட்டை சரிஞ்சு விழுறத நீங்க பாப்பீங்க. ஸோ அடுத்தவங்கடைக்கு ஆசைப்படாதீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களையும் உயர்த்துறதுக்குரிய வேலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்களும் உயர்ந்துட்டு வருவீங்க. ரைட். அடுத்தது நீங்க ஷாப் ஆக்டிவேஷன் பண்ற ஆர்டர் வந்து இந்த டீமுக்கு நான் கொண்டு போற மெத்தட் இதுதான். ஏனெண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு 3A தானே நம்ம ஆக்களை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 3A வார அந்த ஆர்வி எல்லாம் அழிஞ்சு போகாம இருக்கணுமாக இருந்தா யூ ஷாப் ஆக்டிவேட் பண்ணிட்டு 1A ஷாப்புக்கும் 3A ஷாப்புக்கும் அடுத்தடுத்த 250 நான் போட சொல்றேன். அதுக்கு பிறகு அடுத்த ஆக்களை நம்ம 2Bக்கு கீழே தானே 5Bக்கு கீழே தானே ஆட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கட்டமாக 2B 250 5B 250 நான் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவேன். இப்படி ஆக்டிவேட் பண்ணுற நேரம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு 4A 5 6B 250 வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்றது. அதுக்கு பிறகு வார ஓடர்ஸ்களை வர வர சரியா சைட் பார்த்து ஓடர்ஸ் போடுற மூலமா அவங்களுக்கு இன்கம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததா முக்கியமான விஷயம் கவனிங்க. நீங்க எடுத்த உடனே ஆள் வந்துட்டுன்னு சொல்லி நீங்க ஒரு ஆளை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஆனா அவங்களுக்கு 3 மாசம் ஆகியும் அவங்க ஆர்டர் போடலைண்டா அவங்களோட அக்கௌண்ட் வந்து இது டீஆக்டிவேட் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். இனி அவங்கள திரும்ப எடுக்க முடியாது. திரும்ப அதை டிலீட் பண்ணி திரும்ப ரெக்வஸ்ட் போட்டு அதுக்கு பிறகுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆளை ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்கள கட்டாயம் 3 மந்த்துக்குள்ள குறைஞ்சது ஒரு ஹேண்ட் வாஷாவது போட வைங்க. ஒரு 4 ஆர்வி வார மாதிரி ஒரு குறைஞ்ச ஆர்டரையாவது போட வைங்க. அடுத்தது உங்களோட அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகும். சரியா? நீங்க உங்களோட யூ ஷாப்புக்கு நீங்க ஆர்டர் போட்டு ஒரு வருஷமாக இருக்கும். ஆனா நீங்க ஆக்டிவா தான் இருப்பீங்க. உங்களோட மற்ற ஷாப்புகளை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா யூ ஷாப்புக்கு ஆர்டர் போட்டு ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா நீங்க இன்கம் எடுத்தா தானே அந்த அடுத்தடுத்த வித்ரோவலுக்கு போடுவீங்க. அதனால உங்களோட யூ ஷாப் ஆக்டிவேட் ஆகாம உங்களோட யூ ஷாப் வந்து ஆர்டரே போடாம ஒரு வருஷமா கிடக்கண்டா உங்களோட அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகிரும். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தில் இப்போ எந்த டீமுக்குன்னா ஜனவரி மந்த்துக்கு எல்லாரும் ஒரு ஹேண்ட் வாஷ் ஆர்டர் போடுறங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி நீங்களும் ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மந்த்தில் உங்களோட டீமையும் நீங்களும் சேர்ந்து ஒரு யூ ஷாப்புக்கு ஒரு ஹேண்ட் வாஷை சரி ஆர்டர் போட்டு உங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணி எக்ஸ்பயர் ஆகாமல் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் ஆர்வி எக்ஸ்பயர் ஆகிறது. நம்மளோட டீமால வர ஆர்வி எல்லாம் எக்ஸ்பயர் ஆகும். எப்படி என்றா நம்ம யூ ஷாப்புக்கு 250 ஆர்வி போடல, ஆனால் டீம் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா டீம் மூலமா நிறைய ஆர்வி வரும். இந்த சனிக்கிழமை வரைக்கும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். திங்கக்கிழமை பார்த்தா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்த அவ்வளவு ஆர்வியும் அழிஞ்சிருக்கும். காரணம் என்னண்டா நம்மளோட யூ ஷாப் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நீங்கள் உங்களோட டீம் ஒன்று உருவாக்கி நல்ல ஆர்டர்ஸ் வருதுண்டா கடனப்பட்டண்டாலும் உங்களோட யூ ஷாப் ஆக்டிவேட் பண்ண பாருங்க. ஏதா டீம் ஒர்க் பண்ணு தானே, அநியாயம் தானே. ஸோ நீங்கள் கட்டாயம் உங்களோட இதை ஆக்டிவேட் பண்ணி உங்களோட ஆர்விகளை காப்பாற்றி கொள்ள பாருங்க. அடுத்தது முக்கியமான கம்பெனி ரூல்ஸ்ல உண்டு. இந்த மார்க்கெட்டிங்ல நம்மட இந்த மார்க்கெட்டிங்ல இருந்துட்டு வேற எந்த ஒரு வகையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் நீங்க ஈடுபட முடியாது. மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் கூட அபெக்ஸ் அவுராவில் இருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகி இருக்குது. சரியா? 2 தோணியில கால் வச்சு ஒரு பயணம் ஒரு காலமும் போக முடியாது. சரியா? அடுத்தது வந்து டோன்ட் அட்ராக்ட் த பீப்புள் பை இன்கம். உங்களோட காசு இவ்வளவு, நான் இவ்வளவு உழைக்கணும், இவ்வளவு இன்கம் வருது, இங்கே பாரு கை நிரம்ப காசி பக்கத்து நிரம்ப காசை தூக்கி எறிஞ்சி வானத்துல பொழியிற மாதிரி வீடியோலாம் எடுத்து இன்னும் உழைக்கலாம் வாங்க வாங்கன்னு நீங்க ஆட்கள் சேர்க்க முடியாது. சரியா? இது பணத்தை காட்டி ஆசை வார்த்தை காட்டி ஆக்களை சேர்க்கிற பிஸ்னஸ் இல்லை. நீங்க இந்த ப்ராடக்ட் மூலமா இப்படியான ப்ராடக்ட் இருக்கு, சேல்ஸ் பண்ணலாம், சேல்ஸ் மூலமா கமிஷன் வரும்ங்கிற விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். அடுத்த விஷயம் டோன்ட் யூஸ் லைஸ். நிறைய பேர் போய் சொல்ற. சரியா? என்னண்டா ஃபேக்கான ஃபீட்பேக்ஸ் யூஸ் பண்றது, அதே மாதிரி யாரே ஒரு ஆள்ற சும்மா பேங்க் இன்கம் ப்ரூஃப்கள் எடுத்து இன்கம் வந்த மாதிரி காட்டுறது. அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணனா 250 ஆர்வி போட்டே ஆகணும், இன்றைக்கு போடணும் நாளைக்கு போடணும் என்று சொல்றது, டீம் மெம்பர்ஸை வந்து கஷ்டப்படுத்துறது. நீங்க 250 ஆர்வி ஜாயின் பண்ணின உடனே நீங்க என்ன ஆர்டர் போடலையான்னு சொல்லி அவ்வளவு ஆர்டர் போடுங்க இவ்வளவு ஆர்டர் போடுங்கன்னு சொல்றது. இப்படியான பொய்களை சொல்லி அவங்களோட டீம் மெம்பர்ஸையும் சரி மற்றவங்களையும் சரி ஏமாத்த வேணாம். கம்பெனியால தாராளமா 3 மாசம் தந்திருப்பாங்க. நீங்க எடுத்த டவுன்லைனரை 3 மந்த்ஸுக்குள்ள அவங்கள ஆர்டர் போட்டு 250 கம்ப்ளீட் பண்ண வைங்க.
சரிதானே? ஸோ இவ்வளவும் தான் இந்த கட்டாயம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ். கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலி ஏன் நம்ம இந்த இன்கம்மை பார்த்தோம், ஏன் இந்த அபெக்ஸோரோட இன்கம் முக்கியம் என்றெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் படித்தாலும் நிறைய இந்த பிசினஸ் உலகத்துல ஜாம்பவான்களாக இருக்கிற நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வைல் யூ ஸ்லீப் யூ வில் ஒர்க் அன்டில் யூ டை. சரி, நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வருமானம் வார மாதிரி ஒரு வருமானத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலண்டா நீ சாகும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க. சரிதான். இப்ப நானும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற ஒரு ஆள் தான். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்போம், ஏதாவது ஒரு பிசினஸ் செய்வோம். இப்ப நானும் 60 வயசு ஆகுற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி எனக்கு இன்கம் வரும். அதுக்கு பிறகு நான் வயசு கலந்து அனுபவிக்கிற வயசெல்லாம் போயிடும். ஆனா எனக்கு ஒரு பென்ஷன் ஒன்று வரும். பிள்ளைகள கையில தாங்காம எந்த காசை வச்சு நான் செலவழிச்சு கொண்டு இருப்பேன். சரிதானே? ஆனா கடைசியில மவுத்தாகிற வரைக்கும் எனக்கு கிடைக்க போறது அந்த அவ்வளவுதான். காசு போதாது, காசு காணாது, அந்த பெருநாள் வந்தா காசு எங்க ஆக்கள விட்டு போகணும் காசு எங்க, ஒரு வருத்தம் வந்துட்டு காசு எங்க, இப்படித்தான் இருக்கு. சரியா? அதே இது இப்படியான பசிவ் இன்கம் என்று சொல்றேன். நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் நமக்கு இன்கம் வரும். சரியா? இப்ப இந்த புயல் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எந்த உட்பட இந்த அபெக்ஸோரா லீடர்ஸ் பேங்குக்கு சேலரி வந்துச்சு. 10,000, 50,000, 80,000, 90,000. ஸ்பெஷலா என்னன்னு சொன்னா வளமையா சில நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை வார இன்கம் கூட அந்த கிழமை சரியா திங்கட்கிழமை, அதுவும் முந்தி ஈவினிங் வார இன்கம் மார்னிங் அப்படியே வார அளவுக்கு இன்கம் வந்துச்சு. இப்படி ஒரு அதே நேரம் வேற வேற பிசினஸ் செஞ்சவங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்கம் வரல. இதைத்தான் சொல்றது, நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் இன்கம் வர்றது. என்ன, நம்மளோட ருஷானி சிஸ்டர் எடுங்க, அவங்களோட அம்மாவுக்கு சுகம் இல்லாம வந்த நேரம் அவங்க கிளம்புல நின்றாங்க. அவங்களோட துயரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. டீமுக்கு கைட் பண்ண எழுதுலன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்களோட பேங்குக்கு லட்சக்கணக்கில் இன்கம் வந்துச்சு. அம்மாவை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவோமான்னு யோசிக்கிற அளவுக்கு இன்கம் அவங்களுக்கு அபெக்ஸோரா கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்னதான் ஒர்க் பண்ணி குடும்பத்திலேருந்து நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு போன ஒரு ஆளாக இருந்தாலும் அங்கே கண் முழிச்சு கஷ்டப்பட்டு உடம்பு வருத்தம் வந்து நோய் வந்து பல லட்சக்கணக்கில் நீங்கள் உழைக்கிறத விட இந்த பிஸ்னஸ்ல நம்ம சரியான ஒரு டைமை கொடுத்து சரியான ஒரு நல்ல ஒரு நன்மையான ஒரு காரியமாக நம்ம இதை செஞ்சுட்டு வாரமாக இருந்தா இங்கேயே நம்ம லட்சக்கணக்கில் உழைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் 7,30,000 ஒரு வீக்குக்குரிய இன்கம். என்ன, இதை விட இன்கம் தேவையா? பணம் சேர்க்கணுமாண்டா அவ்வளோ ஒரு வீக்குக்கு அவ்வளோ வரும். தேவைகள் போக சேமிக்கலாம், அடுத்தவங்களுக்கு உதவலாம். நல்ல நல்ல காரியங்கள். இப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் செல்வம் வந்து சோதனை என்று தரப்பட்டிருக்கலாம். காசு வந்தவனை பூட்டி வைக்கிறதா, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, வேற வேற நல்ல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். குடும்பத்தை பார்க்கறது கூட நல்ல விஷயம்தான். மார்க்கத்தில் அது ஒரு இபாதத், ஒரு அமலாக கொள்ளப்படுற ஒரு விஷயம்தான். ஸோ பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அபெக்ஸோரா. எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வர பாருங்க. இன்ஷால்லா அவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஸோ எல்லாருமே இன்றைய மாதிரி இந்த பிஸ்னஸில் என்றைக்குமே வந்து லேர்ன் பண்ணுங்க. உங்களோட லேர்ன் பண்ண விஷயங்கள் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பை வந்து நல்லா ஷைன் பண்ண வைங்க. இன்ஷா அல்லா. அபெக்ஸோரா இட்ஸ் எ க்ரௌன். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்குமுல்லா ஹைரன். இவ்வளவு நேரமும் கேட்டுட்டு இருந்ததுக்கு. டைம் போகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களோட லீடர்ஸ்ட்ட அப்படி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லி தருவாங்க இன்ஷா அல்லா. அர்ஜெண்டாக ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுமெண்டா நீங்கள் டக்குன்னு போட்டிங்கன்னா மீட்டிங்கு நம்ம என் பண்ணலாம். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் உங்களோட ஃபீட்பேக்ஸுக்கு. ரைட். அப்போ நான் இதோ மீட்டிங்கை வந்து என் பண்ணுறேன் இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.